சொந்தங்கள் என்று சிலரை நம்பி நிழலாய் நடந்து போனால் ஒரு நாள் அந்த நிழலே உன்னை தனியாக விட்டுவிடும். அவர்களின் சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கும் உண்மை அவனால நமக்கென்ன பயன் என்பதுதான். இன்றைய உலகத்தில் சொந்தங்கள் உன்னை பார்ப்பது உயிராக அல்ல, உபயோகத்திற்கு மட்டும்தான். வாயில் பாசம், மனதில் பொறாமை, அதுதான் இன்றைய காலத்தில் பல உறவுகளின் அடையாளம். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, இயல்பான பேச்சு, யாரையும் காயப்படுத்தாத அன்பு, பசிக்கு உணவு, பண்பு மாறாத பார்வை, இவைதான் நீ யார் என மற்றவருக்கு காட்டும். யாருமே கடைசி வரைக்கும் நம் கூட வரப்போறதில்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஏமாற்றம், ஏதோ ஒன்றின் மீது வைக்கப்பட்ட முழுமையான நம்பிக்கை உடைபடும் போதுதான் இனி எதுவுமே தேவையில்லை என்ற நிலைக்கு தள்ளிவிடுகிறது வாழ்க்கை. கூட்டம் இல்லாத பாதையில தனியா போறோமேன்னு கலங்காத. ஆடுகள் தான் கூட்டமா போகும், சிங்கம் எப்பவும் தனியாதான் போகும். உன் வாழ்க்கையோட ராஜ்யத்தை ஆளப் போற ராஜா நீ. உனக்கு எதுக்கு மத்தவங்க துணை? கெத்தா நடை போடு. பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, நொடியில் அனைத்தும் மாறிவிடும். உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும் போது சிரித்துக் கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமை. உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பி விடாதே. நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது. நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. உண்மையாக இருந்தேன், ஏமாற்றப்பட்டேன். நேர்மையாக இருந்தேன், எல்லாவற்றையும் இழந்தேன். கண்ணியத்தோடு பழகினேன், காயப்படுத்தப்பட்டேன். நியாயம் பேசினேன், அவமதிக்கப்பட்டேன். உதவி செய்தேன், பழியை ஏற்றுக்கொண்டேன். எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ, அவமானப்படுத்தியதோ, அந்த உறவு உன்னுடன் இருக்க தகுதி இல்லை என்பதை இறைவன் உனக்கு உணர்த்துகிறான். புரிந்துகொள். உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியமில்லை. முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கொள். நீ எடுக்கும் சரியான முடிவுகள் தான் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உனக்கான வாய்ப்பை வெற்றியாகவும் மாற்றிக் கொடுக்கும். சொந்தம் என்று கூற 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் நம்மை மதிக்கும்.